கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் 101 வார்டுகளை கொண்ட திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கம்யூனிஸ்ட் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, திருவனந்தபுரம் கேரளாவோட தலைநகரம், அங்கு பாஜகவோட கை ஓங்கி இருக்கு. தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? பாலசுப்ரமணியம், அதாவது கேரளா உள்ளாட்சி தேர்தலில் நாடு முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி தான் திருவனந்தபுரம் மாநகராட்சி. அதாவது கேரள மாநிலத்தினுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்த அளவில் 101 வார்டுகளை கொண்ட இந்த மாநகராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வார்டுகளை போன 2020 தேர்தலில் கைப்பற்றி ஆளுங்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி தான் ஆண்டு வந்தது. இந்த நிலையில் இந்த தேர்தலில், அதாவது தற்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றும் என ஏற்கனவே பாஜக தலைவர்கள் ஏற்கனவே கூறி வந்த நிலையில் இன்று காலையில் இருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே கடும் போட்டி என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக திருவனந்தபுரம் மாநகராட்சியினுடைய கடலோர பகுதிகள் வரக்கூடிய வார்டுகளில் வாக்கெண்ணிக்கை எண்ணும் போது, அந்த வாக்கெண்ணிக்கையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் ஒரு சில இடங்களில் வித்தியாசத்தில் முன்னிலை வைத்து மாறி மாறி வைத்து, அது பாஜக ஒரு நேரத்தில் 15 சீட்டை முன்னிலை வைத்து வரும்போது அந்த சீட்டை மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை விட அதிகமாக சீட்டை கைப்பற்றி வந்தது. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி 28க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக முன்னிலை வைத்து வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் 15க்கும் மேற்பட்ட வார்டுகளில் தற்போது முன்னிலை வைத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி என்பது 11 வார்டுகளில் மட்டுமே தற்போது முன்னிலை வைத்து வரும் நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வார்டுகளில் வாக்கெண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பாஜக 28 வார்டுகளில் முன்னிலை வைத்து வருகிறது. இந்த நிலையில் இன்னும் 50க்கும் மேற்பட்ட வார்டுகள் எண்ண வேண்டியுள்ளதும், பல வார்டுகளில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வர வேண்டி இருப்பதாலும் இந்த வெற்றி யாருக்கு என்பது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 2 மணிக்கு பிறகுதான் ஒரு முறையான யார் வெற்றி பெறும் என கூற முடியும். அந்த அளவுக்கு கடும் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதுபோல் கேரளாவை பொறுத்தளவில் 6 மாநகராட்சிகளில் தற்போது காங்கிரஸ் கட்சி 4 மாநகராட்சிகளில் முன்னிலை வைத்து வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநகராட்சியில் மட்டுமே முன்னிலை வைத்து வருகிறது. பாஜக ஒரு மாநகராட்சியில் முன்னிலை வைத்து வருகிறது. அதுபோல் 31 நகராட்சி, அதாவது 31 நகராட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியும், 51 நகராட்சிகளில் காங்கிரஸ் கட்சியும், பாஜக ஒரு நகராட்சியிலும், மற்ற சுயேட்சை சார்பில் போட்டியிடக்கூடிய ஒரு நகராட்சியிலும் மாவட்ட பஞ்சாயத்து 7 மாவட்ட பஞ்சாயத்து உள்ளது. இதில் 6 மாவட்ட பஞ்சாயத்தில் தற்போது 7 மாவட்ட பஞ்சாயத்துகளில் இடதுசாரி கூட்டணியும், 6 மாவட்ட பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கட்சி சார்பிலான கூட்டணியும் முன்னிலை வைத்து வருகிறது. ஆனால் இந்த மாவட்ட பஞ்சாயத்தில் இதுவரையும் என்டிஏ, அதாவது பாஜக கூட்டணி எந்த இடத்திலுமே முன்னிலை வைக்கவில்லை. அதுபோல் கிராம பஞ்சாயத்தை பொறுத்த அளவில் 362 கிராம பஞ்சாயத்துகளில் கம்யூனிஸ்ட் கட்சியும், 379 கிராம பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கட்சியும், பாஜக 35 இடங்களிலும் முன்னிலை வைத்து வருகிறது. இந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் காங்கிரசின் கை கொஞ்சம் ஓங்கியிருப்பதாகவும், திருவனந்தபுரம் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியில் பாஜக கம்யூனிஸ்ட் கட்சி இடையே கடும் போட்டி நிலவுவதாகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மனு.